நம்ம இத்தனை பிரசிடென்ட் இருந்தாங்களே, யாராவது ஒரு பிரசிடென்ட் பேர் சொல்லுங்க, குடியரசுத் தலைவர் பேரை யார சொல்றோம்? கரெக்டா? எத்தனை குடியரசுத் தலைவர் இருந்தாங்க, ஆனா நம்ம ஏன் அப்துல் கலாம் ஐயா பேரை சொல்றோம்? ஏன்னா அவர் மட்டும்தான் தான் வாழ்ந்த நாட்களை தன்னுடைய நாட்களாக மாற்றிக்கொண்டார். குடியரசு மாளிகைக்கு பதவி ஏற்க போறாரு, ஒருத்தர் போய் காலு கீழே உட்கார்றான், என்னன்னு கேட்கிறாரு. வைஸ்ராய் காலத்துல ஷூக்கு பாலிஷ் போடுறதுக்கு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அவன் போய் உட்கார்றான், அதெல்லாம் வேணாம்ப்பா நீ போன்றாரு. அவன் சார் சார் சார்ன்ட்டு அழுகுறான். எதுக்குடா என்னன்னு கேட்கிறாரு. இல்ல சார் அவனுக்கு 4 பசங்களாம், நீங்க வந்த உடனே வேலையை விட்டு அனுப்புறீங்கன்னு அவன் அழுகுறான். அவர் சொன்னார், அதெல்லாம் இல்லப்பா, நீ தோட்டத்துல போய் தண்ணி ஊத்து, உன வேலையை விட்டுல தூக்கல, தோட்டத்துல போய் தண்ணி ஊத்துட்டார். இப்ப இவருடைய குடியரசு ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் வீட்டுக்கு போனோம், சூட்கேஸ் எடுத்துட்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒருத்தன் அழுதான்ல, அவனை கூப்பிடுனார். அவர் வந்தாங்க. நீ என்னமோ நான் வந்த உடனே உன்னைய வேலையை விட்டு அனுப்புறேன்னு சொன்ன, இன்னைக்கு என்னையவே வேலையை விட்டு அனுப்ப போறாங்க தெரியுமா அப்படின்னாரு. அவன் உடனே ஒன்னும் புரியாம பார்த்தான். நீ இந்த தோட்டத்துக்குலாம் தண்ணி அடிப்பேல, எப்படி அடிப்பேன்னு கேட்டார். அவன் உடனே ஸ்ப்ரே வச்சு இப்படி அடிச்சு காமிச்சான். இந்த சூட் கேஸ்ல அதை ஸ்ப்ரே பண்ணு. அவர் வச்சு இந்த சூட் கேஸ்ல ஸ்ப்ரே. அவனுக்கு என்னன்னா, இந்த சூட் கேஸ்ல டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், இவர் துணி எல்லாம் இருக்கும், இதுல எப்படிங்க நான் தண்ணியை போய் ஸ்ப்ரே பண்ண, அதெல்லாம் மாட்டேன் அப்படின்றான். இல்ல நீ ஸ்ப்ரே பண்ணுன்றாரு. அவன் லைட்டா அப்படி இப்படி அடிக்கிறான். அவர் அந்த ஸ்ப்ரே பண்ண சூட் கேஸ் எடுத்து காமிச்சார். ஏன் தெரியுமா நான் அதை சொன்னேன்? குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து அப்துல் கலாம் செல்லும் போது ஒரு தூசியை கூட எடுத்து செல்லவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியணும்ன்றதுக்காக நான் இதுல தண்ணி எடுத்து காட்ட சொன்னேன். இப்படியான தலைவர்கள் தான் கொண்டாடத்தக்கவர்கள். இவர்களை நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கணும். இப்படியான தலைவர்களாக நம்ம வரணும் பான்.